Hi viewers, welcome back to my channel Rijo Tailoring. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்னைக்கு 5 to 6 years பேபிக்கான ஒரு பட்டு பாவாடியோட சட்டை எப்படி நம்ம வந்து கட் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து அதுக்கு தேவையான லைனிங் கிளாத் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் வந்து எடுத்து வச்சுருக்கேன். லைனிங் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் கிளாத் எடுத்துக்கோங்க. அதுவே நமக்கு வந்து போதும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லைனிங் கிளாத் வந்து 4 ஃபோல்டாக நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பெப்ளூம் டாப் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அதனால அந்த மெத்தடில் தான் இப்போ நம்ம வந்து கட்டிங் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் விட்த் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி போட்டுக்கணும். போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதோட அளவுகள் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மேல் பக்கம் வந்து கிளாத் வந்து மேலேயும் கீழேயுமா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரைட் லைனாக ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து நம்மளோட அளவுகள் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டல் விட்த் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச் கரெக்டான அளவு. அது கூட 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து நான் வந்து 8 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். 8 இன்ச் கரெக்டாக இருக்குது. இந்த அளவு நமக்கு வந்து போதும். நம்ம வந்து டோட்டல் ஹைட் வந்து மார்க் பண்ணலாம். டோட்டல் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 10.5 இன்ச் கரெக்டான அளவு. அது கூட 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து 11.5 இன்ச் டோட்டல் ஹைட் வந்து நான் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதையும் ஸ்ட்ரைட் லைனாக போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து டோட்டல் ஹைட் அண்ட் விட்த் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இனி வந்து மேல் பக்கம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணலாம். மேல் பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்கோட டோட்டல் விட்த் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். நெக்கோட விட்த் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 இன்ச் எடுக்கிறேன். 2 இன்ச் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டரோட விட்த் வந்து பார்க்கலாம். ஷோல்டர் விட்த் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் எடுக்கிறேன். ஸ்டிச்சிங் அளவு எல்லாமே சேர்த்து தான் நான் வந்து எடுக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஷோல்டரில் அளவு நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ஆம்கோல் அளவு வந்து மார்க் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேல் பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சிங்க்கான அளவு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். அந்த ஸ்டிச்சிங்க்கான அளவை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து மற்ற அளவுகள் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இனி கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து கீழ் பக்கமாக 4.5 இன்ச் நம்மளோட ஆம்கோல் அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைனாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆம்கோல் அளவெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் கைக்குழி அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ஆம்கோல் அளவில் பாதி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்த ஸ்டிச்சிங் அளவு மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 பாயிண்ட்டும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஆம்கோல் பாயிண்ட் அதாவது கைக்குழி அளவு வந்து கரெக்டாக கிடைக்கும். இனி வந்து ஹிப்பு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக 8 இன்ச் எடுத்திருப்போம். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு வந்து 7.5 இன்ச் கிடைக்கும். இப்போ நம்மளோட டோட்டல் அந்த ஆம்கோல் அளவுலேருந்து கீழ்ப்பக்கம் அந்த ஹிப்பு பக்கத்தில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த 1/2 இன்ச் கம்மி பண்ணியிருக்கோம்ல அந்த அளவு வரைக்கும் ஸ்லைடிங்காக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஹிப்பு பக்கத்தில் கீழ்ப்பக்கத்தில் மேல் பக்கமாக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சிக்கலாம். எதுக்கு அப்படின்னா நம்ம அப்போ தான் சைடு வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த வளைவு வந்து கரெக்டாக வரும் அந்த ஹிப்பில். அதுக்கப்புறம் மேல் பக்கம் ஷோல்டர் சரிவு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. மொத்தமாக டோட்டல் அளவு எல்லாமே இவ்வளோ தான். இனி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த அளவில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 6 வயசு குழந்தைங்களுக்கு வந்து இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். சில பேர் கொஞ்சம் குண்டாக இருந்தாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. மற்றபடி நார்மல் சைஸ் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நெக் வந்து மார்க் பண்ணல. அதனால சென்டர் பாயிண்ட் வந்து நாட்ச் போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இந்த மாதிரி நாட்ச் போட்டு வச்சுக்கலாம். இனி அடுத்து ஃப்ரில்லுக்கு தேவையான கிளாத் கட் பண்ணோம். அதுக்கு கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த லைனிங் கிளாத் எடுத்து அதை கரெக்டாக நேராக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மேல் பக்கத்துக்கு கீழே வந்து நம்ம வந்து அந்த ஃப்ளீட்ஸ் மாதிரி வச்சு நம்ம வைப்போம். அதுக்கு வந்து எவ்வளோ கிளாத் வேணும்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ச் கரெக்டான அளவு. அது கூட ஸ்டிச்சிங்காக சேர்த்து நான் வந்து 6 இன்ச் எடுக்கிறேன்.
சரிங்களா? 6 இன்ச் எடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைனாக போட்டுக்கலாம். அந்த மாதிரி 4ஆ ஃபோல்டு பண்ணியே வச்சுக்கோங்க. அப்படியே வச்சு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளீட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து மெயின் ஃபேப்ரிக்லேயும் நம்ம வந்து எடுக்கணும், லைனிங்லையும் எடுக்கணும். ரெண்டுலேயுமே சேர்த்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி தான் நம்ம அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணுவோம். மெயின் ஃபேப்ரிக் மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண மாட்டோம். லைனிங்கும் எடுக்கணும், மெயின் ஃபேப்ரிக்கும் எடுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பீசஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து லைனிங்கில் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து கட் பண்ணலாம். மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்டர் போர்ஷன் எடுக்கலை. மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் மட்டும் தான் எடுக்கிறேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்மளோட லைனிங்கில் வந்து நம்ம கரெக்டான அளவில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். அப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து கட் பண்ணும்போது அதை விட கொஞ்சம் எக்ஸஸாக கிளாத் விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே அளவு தான். அதனால நம்ம வந்து 2 பீஸாகவே கட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து டபுளாக வந்து கிளாத்தை ஃபோல்டு பண்ணி போட்டு அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். நெக்கு மட்டும்தான் நமக்கு மாறும். அது ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம். மற்றபடி மீதி எல்லா அளவுமே சேம் அளவுங்கிறதுனால நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நமக்கு வந்து 2 பீஸ் வந்து கிடச்சிடும். ஃபோல்டிங்கை வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ், பேக் பீஸ் ரெண்டுமே நமக்கு வந்து கிடச்சிரும். சரிங்களா? இப்போ நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். இனி மீதி இருக்க ஃபேப்ரிக் இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து நம்ம வந்து அந்த ஃப்ரில் வைக்கிறதுக்கு தேவையான கிளாத் வந்து கட் பண்ணி எடுக்கணும். கிளாத் வந்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கட்டை நெட்டையமாக இல்லாமல் ஈக்குவலாக ஒரே மாதிரி வர மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாத் வந்து எடுத்துக்கலாம். கிளாத் வந்து நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து லைனிங்கில் வந்து நம்ம வந்து 6 இன்ச் எடுத்திருந்தோம். இதே நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து ஒரு 1/2 இன்ச் கூட எடுத்து 6.5ஆக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கரெக்டாக அதே அளவில் வந்து கட் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கோணலாலாம் போயிடலாம். சுருக்கம் அடித்த மாதிரிலாம் வந்துடும் சில பேருக்கு. அதனால நான் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்து மார்க் பண்ண சொல்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து எவ்வளோ லென்த் தேவையோ அந்த அவ்வளோ லென்த்துக்கு மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பீஸ் தான் இதில் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு வந்து லைனிங்கில் வந்து விட்த்து கம்மியாக இருக்கும். இதே நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா விட்த்து வந்து அதிகமாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். நமக்கு இனியும் எக்ஸஸாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அதில் 3 பீஸாக கட் பண்ணியிருக்கோம். இதில் 2 பீஸ் தான் கட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம மீதி இருக்கிறதுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்க ஃபேப்ரிக்கை அப்படியே ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லீவுக்கு அதுக்கு பஃப் ஸ்லீவ் வைக்கிறீங்கன்னா அதுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி எதுக்குனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லாம் கட் பண்ணிட்டோம். இனி வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம லைனிங் கிளாத் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்லீவோட ஹைட் வந்து மார்க் பண்ணலாம். ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். நம்ம வந்து பஃப் ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி லென்த்துக்கு வந்து நான் வந்து லைனிங் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து லைனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஓப்பன் பக்கத்துலேருந்து ஒரு 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து மேல் பக்கமாக நான் 3.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். மீதி இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லா கிளாத்துமே நம்ம வந்து பஃப்பு அந்த சுருக்கம் வைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதோட ஆப்போசிட் சைடு வந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 பாயிண்ட்டும் அந்த 3.5 இன்ச்சும் அந்த 1.5 இன்ச்சும் சேர்த்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி வந்து இந்த இடத்துல நான் இப்போ ட்ரா பண்ணுறேன் பார்த்தீங்களா? அது எல்லாமே நமக்கு வந்து பஃப்புக்கு தான். பஃப் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு அதோட சென்டர் பாயிண்ட் அந்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இவ்வளோதான். ரொம்பலாம் பேட்டர்ன் கரெக்டாக போகணும் அப்படின்ட்டுல நார்மலாக ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குறதுனால நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணாலே போதும். ட்ரா பண்ணியாச்சு. நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கீழ்ப்பக்கம் வந்து நமக்கு ஃபோல்டிங் இருக்கும். அதோட சென்டர் பாயிண்ட் வந்து நாச் போட்டுக்கோங்க. ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டு கீழ்ப்பக்கம் ஃபோல்டிங்கில் இருக்கும். அதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி 2 ஸ்லீவ் கிடைக்கும். நீங்கள் வந்து அது பஃப்போட விட்த் இருக்குது பார்த்தீங்களா? அது எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவில் எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து பஃப் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் நம்ம அந்த கீழே வந்து நம்ம வந்து பெப்ளம் டாப்புங்கிறதுனால அதில் பார்டர் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அந்த பார்டர் தான் நான் இப்போ வந்து ஸ்லீவுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். அந்த அளவு லென்த்தில் தான் நான் லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்லீவ் பார்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கனால நான் வந்து அந்த ஸ்லீவ் அளவுக்கு அந்த ஹைட் அளவுக்கு மீதி இருக்க பார்டரை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன்.
இந்த மாதிரி பார்டர் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்லீவ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இதோட நம்மளோட கட்டிங் வந்து முடிஞ்சிச்சு. கட்டிங் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயில்டாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸ் பேபிக்கு வந்து இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். பெப்ளம் டாப் வந்து கரெக்டாக இருக்கும். பெப்ளம் டாப் வந்து ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங். ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.